மே 31, 2020 நான்காவது ஊரடங்கின் கடைசி நாள் இன்று. 68 நாட்கள் ஊரடங்கு என்பது 73 வருட சுதந்திர இந்தியாவிற்கு புதிது. இந்தியர்களுக்கு விருப்பமில்லா அனுபவம் இது. இந்தியாவின் 14வது பிரதமராக ஆட்சியில் இருக்கும் நரேந்திர மோடியுடன் தமிழகத்தின் 13வது முதலமைச்சராக உள்ள எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு இன்று வரையிலும் கெமிஸ்ட்ரி நன்றாக இருப்பதால் ஆச்சரியமாக 3 ஆண்டுகளை முடித்து கடந்த பிப்ரவரி 16 முதல் 4வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளார். மார்ச் மாதம் கொரோனா வந்து சேர்ந்துள்ளது. இந்த வார தலைப்பு செய்தியில் டெல்லி முதல் தமிழகம் வரைக்கும் கொரோனா ஊரடங்கு கால நிகழ்வுகளின் போது தற்போது ஆள்கின்ற பாஜக மற்றும் அதிமுக அரசு செய்ய தவறிய விஷயங்களை பற்றி பேசுவோம். இந்தியாவில் கொரோனா மோடியின் வெளிநாட்டு பயணங்களை நிறுத்தியுள்ளது. குடியுரிமை போராட்டங்களை மாற்றியுள்ளது. ஏற்றம் இறக்கமாகவே இருந்த இந்திய பொருளாதார ஜிடிபி குழப்பங்களை திசை திருப்பியுள்ளது. இனி மத்திய அரசு என்ன செய்தாலும் அதனை கொரோனா கணக்கில் ஏற்றும் வாய்ப்புகளும் பிரகாசமாக மாறியுள்ளது. தமிழகத்தை ஆண்ட எந்த முதல்வர்களும் சந்திக்காத நெருக்கடியை எடப்பாடி சந்தித்த போதிலும் எதிர்க்கட்சிகளை மக்கள் பார்வையில் படாத அளவுக்குத்தான் முதல் ஊரடங்கு தொடங்கிய நிலையில் தமிழக அரசின் நிர்வாகத்தை தெளிவாக கொண்டு சென்றார். தமிழக அரசின் பல துறைகளை ஒருங்கிணைத்து தமிழர்களின் மனதில் இடம் பிடித்தார். தன் அமைச்சர்கள் தன்னை மீறி செயல்பட முடியாத என்பதனையும் உணர்த்தியுள்ளார். மொத்தத்தில் 2020 மறைந்த முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் சொன்ன வல்லரசு என்ற கனவு குமிழ் உடைந்து தொற்று நோயிலிருந்து காப்பாற்றினால் போதும் என்கிற அளவிற்கு வந்து நிற்கின்றது. வசதிகளும் வாழ்க்கை முறைகளும் மாறிய விஞ்ஞான தலைமுறைகளிடம் கொரோனா தொற்று நோய் குறித்து அரசாங்கம் சொன்னபோது தடுமாறித்தான் போனார்கள். அம்பானி டாட்டாக்களும் கூட கொரோனா பாதிப்பில் இருந்து தப்ப முடியவில்லை. பல 100 கோடிகளை இழந்தார்கள். அரசு ஊழியர்களின் சம்பளத்தில் தொற்று நோய் ஒழிப்பு நிதிக்காக மாநில அரசுகள் கை வைத்த போது மனதிற்குள் அழுதார்கள். மாத சம்பளக்காரர்கள் கட்ட வேண்டிய வங்கிகளுக்கான மாத தொகையை எப்படி கட்டப்போகின்றோம் என்று மருண்டு போனார்கள். அமைப்பு சாரா தொழிலாளர்கள், புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள், சாலையோர வசிப்பிட மக்கள் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ளவே கஷ்டப்பட்டார்கள். சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் அனைத்தும் ஹரே ஓ சம்பா என்ற தவநிலைக்கு போய் சேர்ந்தனர். சரி, மத்திய அரசாங்கம் உதவி இருக்குமே என்பவர்கள் மட்டும் கொஞ்சம் வரிசையில் நில்லுங்கள். காரணம், உங்களுக்கு எடப்பாடி கொடுத்த 1000 ரூபாயை ரேஷன் கடையில் நின்று வாங்கிக் கொள்ளவும், மோடி கொடுத்த 500 ரூபாய் ஏடிஎம்மில் சென்று எடுத்துக்கொள்ளவும் கூட உங்கள் குடும்பத்திற்கு தேவையான அரிசி, பருப்பு, எண்ணெய் 3ஐயும் 3 மாதத்திற்கு தேவையான அளவுக்கு கொடுத்துள்ளோம் என்பதோடு அவர்கள் இருவருமே ஒதுங்கிவிட்டார்கள். ஆளும் பாஜக அரசு இந்திய மக்களுக்கான அரசா என்ற கேள்வியை ஒவ்வொரு மாநில முதல்வர்களும் பல்வேறு விதமாக இந்த சமயத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள். கூடவே தமிழக அரசு கொரோனாவை முற்றிலும் ஒழித்ததா என்ற கேள்வியையும் கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள். இன்று ஒவ்வொரு மனதிலும் இதுதான் தோன்றிக் கொண்டே இருக்கின்றது. ஊரடங்கு சமயத்திலும் எதிர்ப்புகளை மீறி மதுக்கடலை திறந்த எடப்பாடியை மறக்கவே முடியாது, மன்னிக்கவே முடியாது என்று குற்றவாளி போல் மக்கள் பார்க்கின்றார்கள். கோவிட் காலம் இன்னும் சில விஷயங்களை இங்கே உறக்க சொல்லிவிட்டு சென்றுள்ளது. இந்திய அரசியல்வாதிகளின் தரம், இந்திய அதிகார வர்க்கத்தின் தகுதி, இந்திய சுகாதார கட்டமைப்பின் உண்மை நிலைமை, இன்னமும் அடிப்படை வசதிகளின்றி வாடும் வடமாநிலங்கள் போன்றவற்றை இந்த முறை அப்பட்டமாக வெளிப்படுத்தியுள்ளது. இது தவிர இந்தியர்களின் மனோதிடம், இந்தியர்களின் ஆரோக்கியத்தில் உள்ள இயல்பான எதிர்ப்பு சக்தி போன்றவற்றையும் கொரோனா ஊரடங்கு உணர வைத்து விட்டது. அமெரிக்காவில் இறப்பின் சதவிகிதம் நாளுக்கு நாள் எகிரிக்கொண்டே இருக்கிறது. ஸ்பெயின், இத்தாலி, ஈராக் போன்ற நாடுகளில் நடந்த இறப்புகளின் எண்ணிக்கையை ஒப்பிடும்போது இந்தியாவில் நடந்த இறப்பின் எண்ணிக்கை மிக மிக குறைவு. சொல்லப்போனால் இது ஒரு மகத்தான சாதனை. சீனா மேல் வைக்கப்படும் ஏராளமான குற்றச்சாட்டில் உண்மை இருப்பது போல அவர்கள் கொரோனாவிற்காக உருவாக்கிய அவசர கட்டமைப்புகள் குறித்து உலகம் முழுக்க இன்னமும் ஆச்சரிய அலைகள் அடித்துக்கொண்டே இருக்கிறது. அதேபோல இந்தியா என்ன சாதித்தது? கொரோனா நோயாளிக்காக ரயில் பெட்டிகளை தயார் செய்தார்கள். அதுவும் இப்போது தேவையில்லை என்று அதற்கு ஒதுக்கிய கோடிகள் தெருக்கோடிக்கு வந்துவிட்டது. மோடி வைரசுக்கு எதிரான போர் என்றார். 68 நாட்களில் கொரோனா நோயாளிகளை பார்க்க மருத்துவமனைக்கு செல்ல மோடிக்கு நேரம் கிடைக்கவில்லை. நோய் தொற்றிலிருந்து விடுபட்டு பூஜ்ய நிலையை எட்டுவோம் என்று சூளுரைத்தார் எடப்பாடி. சென்னையில் இன்று வரையிலும் கட்டுப்படுத்த முடியவில்லை. 5வது ஊரடங்கு தொடங்க இன்னமும் அச்சாணி போட்டு கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் போது அறிவிப்புகள் ஒருவேளை வந்திருக்கக்கூடும். அதிமுக அரசு தொற்று நோயில் கூட மைனாரிட்டி அரசியலை மிக தெளிவாக செய்து கொண்டிருந்தார்கள். எதிர்க்கட்சிகள் நகர முடியாத அளவிற்கு 4 பக்கமும் எடப்பாடி நிர்வாக விளையாட்டு காட்டிக் கொண்டிருந்த காரணத்தால் இன்று சென்னையில் சாவின் எண்ணிக்கையும் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. பல மாவட்டங்களில் பல பகுதிகளில் இன்னமும் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிலையில்தான் உள்ளது. அக்யூட் மதிப்பீடு மற்றும் ஆய்வு நிறுவனம் வெளியிட்ட ஆய்வு முடிவின்படி ஊரடங்கால் இந்தியாவில் நாள்தோறும் சராசரியாக 35,000 கோடி அளவுக்கு பொருளாதார இழப்பு ஏற்பட்டு வருகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தமாக 68 நாட்களையும் கூட்டி கழித்து பாருங்கள்.
கொரோனாவிற்காக இந்தியாவின் இழப்பு உத்தேசமாக 22,40,000 கோடி. இப்போது உங்களுக்கு ஒன்று நினைவுக்கு வர வேண்டுமே, இந்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அறிவித்த 20 லட்சம் கோடி. கூடவே மற்றொரு வார்த்தையையும் பயன்படுத்தினார், சுயசார்பு பாரதம். இன்றைய நிலையில் இந்தியாவில் சீன இறக்குமதியை நிறுத்தினால் 2 மாதத்திற்குள் மொத்த இந்தியாவே முடங்கிவிடும். இதுதான் உண்மையான நிலைமை. கொரோனாவால் பாதிக்கப்பட்ட அனைத்து நாடுகளும் அறிவியல் பின்னால் ஓடினார்கள். நம் பிரதமர் ஆன்மீக மூலம் நமக்கு ஆறுதல் அளித்தார். முதலில் கையை தட்டச் சொன்னார், விளக்கேற்றச் சொன்னார், சோதனை முயற்சியாக ஜனதா ஊரடங்கை கடைபிடிக்கச் சொன்னார். இதேபோல வரிசையாக பிரதமர் நம்பிக்கை ஊட்டி வானொலியில் வந்து பேசினார், தொலைக்காட்சியில் வந்து டீசர் அறிவிப்பு கொடுத்து தரிசனம் அளித்தார். இறுதியாக அரசாங்கத்திற்கு நிதி தாருங்கள் என்றால் 20 லட்சம் கோடி என்ற பாகுபலி படத்தையும் ரிலீஸ் செய்தார். சில விஷயங்களில் கடைசி வரைக்கும் பாஜக அரசு உறுதியாகவே இருந்தது. மாநில அரசுகளின் கூக்குரல்களை கண்டுகொள்ளவே இல்லை. உடனடி தேவைகளை நிறைவேற்ற தயாராகவே இல்லை. ஊழலில்லா கட்டமைப்பு என்பதில் பிடிவாதமாகவே இருந்தார்கள். பயனாளிகளுக்கு வங்கி வெளியே மட்டும் பணம் என்பதில் தெளிவாகவே இருந்தனர். வெற்றியும் பெற்றுள்ளனர். இன்னமும் அப்படித்தான் இருக்கின்றார்கள். ஆனால் மாநில அரசுகளின் உடனடி மக்கள் நல திட்டங்கள், அவசர சுகாதார கட்டமைப்பு விஷயங்கள் அனைத்தும் இதற்குள் சிக்கி சின்னாபின்னமானது. மாநில உரிமைகள் பறிபோனது. கோவிட் காலத்தில் மத்திய அரசாங்கத்தால் நிறைவேற்றப்பட்ட பல அவசர திட்டங்கள் அனைத்தும் மாநிலங்களின் உரிமைகளில் கை வைத்தது, அவர்களை கதற வைத்தது. மாத வருமானமின்றி முடங்கி கிடந்தவர்களிடம் தள்ளுபடி, இலவசம் என்ற பேச்சே எடுக்கக்கூடாது என்று கண்டிப்பு காட்டினர். தள்ளி வேண்டுமானால் கட்டிக்கொள், உன்னை விட இந்திய பொருளாதாரம் முக்கியம் என்று புதிய அறிவுரையை பாஜக அரசு சொன்னதோடு டோல்கேட் வரைக்கும் வசூலித்து திகைப்பூட்டினார்கள். எதிர்க்கட்சிகள் வழங்கிய ஆலோசனைகள் அனைத்தும் காற்றில் கரைந்தது. பணத்தை அடி, பணத்தை கொடு என்று முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் மட்டுமல்ல, ஊடக விவாத மேடைகளில் முழங்கும் திடீர் பொருளாதார நிபுணர்கள் முதல் யூடியூப் அதிரடி அண்ணாச்சிகள் வரைக்கும் கத்தி கத்தி காணாமல் போய்விட்டார்கள். வங்கிகளிடம் செல், வாங்கிக்கொள் என்று எளிமையாக முடித்து கிளம்பிவிட்டார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். ஊடகங்கள் தொடர்ந்து கேள்வி எழுப்ப அம்மையார் அசரவில்லை. பணப்புழக்கம் என்பது உங்கள் கைகளில் நேரடியாக கொடுத்து பொருளாதாரத்தை வளர்க்க வேண்டிய அவசியமில்லை. சிறு குறு பெரிய நிறுவனங்களை தொழில் செய்ய வைத்து அதன் மூலம் பண சுழற்சியை உருவாக்குவதே சரியான பொருளாதாரம் என்று பாடம் நடத்தியதை பார்த்து மக்கள் பயந்து போனார்கள். நாங்கள் அறிவித்தோம், மக்கள் பயன்படுத்திக் கொள்ளவில்லை. நாங்கள் கைபிடித்து அழைத்து வங்கிக்கு கூட்டிக் கொண்டு செல்லவா முடியும் என்று மீண்டும் ஒருமுறை பத்திரிகையாளர் கூட்டத்தில் நிதியமைச்சர் பேசக்கூடும். அன்றாடம் காட்சிகளுக்கு கண்ணீர் வர வாய்ப்பில்லை. அரசு ஊழியர்கள் எதிர்த்து பேச முடியாது. தொழில் நிறுவனங்கள் உண்மைகளை உடைத்து பேசவே வாய்ப்பு. பட்டினி சாவு இல்லை என்றார்கள். கலவரங்கள் உருவாகவில்லை என்றார்கள். என்ன செய்வது? இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்கள் தொகையில் காய்ந்து போன கண்களும் நாளை பொழுதின் கவலைகளும் கொண்டவர்கள் தானே பாதி பேர்கள் உள்ளனர். 3வது ஊரடங்கு தொடங்கிய போதே தளர்வுகளும் அறிமுகமானது. தொற்று நோயை விட உயிர் பிழைத்திருப்பதே முக்கியம் என்று ஒவ்வொருவரும் ஓடத் தொடங்கினர். சரி, எடப்பாடி கோவிட் காலத்தில் என்னதான் சாதித்தார்? தொடக்கத்தில் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் நம்பிக்கை ஊட்டினார். பிறகு சுகாதாரத்துறை செயலாளர் திருமதி பீலா ராஜேஷ் அவர்கள் வந்து கிரிக்கெட் கமெண்ட்ரி போல தினமும் பீதியை கிளப்பத் தொடங்கினார். கூடவே தப்லிக் மாநாடு என்ற புதிய வார்த்தையை அறிமுகப்படுத்தினார். புழக்கத்தில் வந்தது. அதுவே புழுதியை கிளப்பியது. தமிழக அரசியலில் அனல் அடிக்க தொடங்கியது. மைனாரிட்டி காவலர்கள் சிலிர்த்து எழ கொரோனா தொற்று நோய் என்பது கொள்ளை நோய் போலவே வாய்வெளியே பரவத் தொடங்கியது. ஆச்சரியமாக தலைமைச் செயலாளர் வரை பத்திரிகையாளர்களை சந்திக்க தொடங்கினர். இடையிடையே எடப்பாடி ஸ்டாலின் எரிந்து கொண்டிருந்த ஒவ்வொரு பந்தையும் குறிவைத்து அடித்துக் கொண்டிருந்தார். எதிர்க்கட்சிகளை கலந்து ஆலோசித்து முடிவெடுங்கள் என்றார் ஸ்டாலின். நீங்கள் என்ன மருத்துவரா என்று எடப்பாடி சிக்ஸர் அடிக்க தமிழகத்தில் தொற்று நோய் அரசியல் உச்சகட்டமாக இருந்தது. இந்த சமயத்தில் இது அசிங்கமாக இல்லையா என்று எடப்பாடி கேட்டார். ஆனால் சளைக்காமல் ஸ்டாலின், உங்களுக்கு மனிதாபிமானமே இல்லையா என்று வந்த பந்தை மீண்டும் தலைமைச் செயலகம் பக்கமே உதைத்து தள்ளினார். இறுதியாக 2 மாதத்திற்கு முன்னால் பிபிசி செய்தி நிறுவனம் மே மாதம் இந்தியாவில் கொத்து கொத்தாக இறந்து போவார்கள் என்று ஆருடம் சொன்னது. சமூக பரவல் மூலம் இந்தியா மிகப்பெரிய ஆபத்தை சந்திக்க உள்ளது என்று வந்தவர் போனவர் என்று அனைவரும் அறிக்கை என்ற பெயரில் உளறி மக்களை பயமுறுத்தி கொண்டிருந்தனர். ஆனால் இன்று வரையிலும் இந்தியாவில் எவ்வித துர்பாக்கிய நிலைமையும் உருவாகவில்லை. நிச்சயம் அரசாங்கம் காரணமில்லை. மற்ற நாடுகள் போல எவ்வித பெரிய முன்னேற்பாடுகளையும் இங்கே எவரும் செய்யவில்லை. என்ன செய்வது, எதை கடைபிடிப்பது போன்ற எதுவும் இங்கே எவருக்கும் தெரியவில்லை. இது குறித்து மருத்துவ ஆய்வு நிறுவனங்கள் ஒரு மாதிரியாகவும் பாதிக்கப்பட்ட நாடுகள் வேறு விதமாகவும் சொல்ல முடிந்தவன் பிழைத்துக்கொள் என்பதாக மாறத் தொடங்கியது. மோடியை, எடப்பாடியை எதிர்க்கும் எதிர்க்கட்சிகள் எதிர்பார்த்த எதுவுமே இங்கே நடக்கவில்லை என்பது முதல் ஆச்சரியம் என்றால், மக்களை தூண்டிய போதும் கொந்தளிக்காமல் எப்போதும் போல தங்கள் துன்பங்களை இயல்பாக ஏற்றுக்கொண்டு வாழ பழகிவிட்டார்கள் என்பதே உண்மை. மக்களின் மறதியே அரசியல்வாதிகளின் தகுதி. வாரந்தோறும் ஃபார் தமிழ் மீடியா யூடியூப் தளத்தில் வெளியாகும் வீடியோக்கள் உங்களை தேடி வர சப்ஸ்கிரைப் பட்டனில் கிளிக் செய்ய மறக்க வேண்டாம். ஃபார் தமிழ் மீடியாவுக்காக திருப்பூரிலிருந்து ஜோதிஜி.